திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ள வருகிற அவருடைய வருகையை வேத புஸ்தகம் திருமணத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ திருமணங்கள் நடந்திருக்கிறது. ஆடம்பரமாக மிக பெரிய பிரம்மாண்டமான அநேக திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. கோடி கணக்கிலே செலவு செய்யப்பட்டு ஆச்சரியமான திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. பிரபலமான அநேகருடைய திருமணத்தை இந்த உலகம் பார்த்திருக்கிறது. கிலோ கணக்கில் நகைகள், உயர்தர விருதுகள் பரிமாறப்பட்டு எத்தனையோ திருமணம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அந்த திருமணங்கள் எல்லாம் நிலைத்ததா என்றால் கேள்விக்குரியே. ஆனால் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ள வரப்போகிற அந்த திருமணம் தான் நிலைத்திருக்கிற திருமணம், நித்திய திருமணம், மகிமையான திருமணம். சபையே, மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க மணவாட்டிய நீ ஆயத்தமா? உன் ராஜா வாசற்படியில் நிற்கிறார், அவரை சந்திக்க ஆயத்தமா?